மலைகளும் மோதுகின்றன. ஆமா, மலையில மோதி மண்டை உலக்கட்டும். ஆளுக்கும் உயரத்திற்கும் தோற்றத்திற்கும் இந்த இடத்துக்கு வந்ததற்கு சம்பந்தமே கிடையாது. எல்லாம் சம்பந்தம். கண்ணை குத்தி விடாதையா. ஏற்கனவே வண்டி அரைப்பாறை வழி தான் ஓடிட்டு இருக்கு. நேத்தெல்லாம் சைக்கிள்காரன் சாக தெரிஞ்சான் பாவம். ஆளை காலி பண்ணிட்டியா? இல்லை, தப்பிச்சுக்கிட்டான். 7 மணி இருக்கேன், திடீர்னு போன் பண்ணாங்க, வேன் வரல, கார் எடுத்துட்டு வாங்கன்ட்டாங்க. அது கார் எடுத்துட்டேன். எடுத்து வந்த வண்டிக்காரன் பிரைட்டை போட்டேன். எத்தனை மணிக்கு? 7 மணி இருக்கு. 6 மணிக்கு மேல கார் கிட்ட பக்கத்துல போக கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். என்ன பண்ணி தொலைக்க, வேன் வரல, அப்புறம் கார் எடுத்து போன சூழ்நிலை. எதுக்கு வந்த கார்காரன் பிரைட்டை தூக்கிட்டான். பலாரணும் எல்இடி பல்பு போகதான் தெரியுது, ஆள் வரது இல்லை. செத்தான். முன்னாடி சைக்கிளில் போயிருக்கேன். முண்டை கிட்டத்தில் போகும் தான் பார்த்தேன். வெள்ளை சட்டை போட்டிருந்தேன். நல்ல வேலை கருப்பு சட்டை போட்டிருந்தா ஆள் குலேஸ் தான், குளுக்கோஸ் தான். கிட்ட ஒரு 6 கொடுத்தேன். முண்டை பயத்தில் சைக்கிளை கீழே போட்டு சாக்கடைக்குள்ளே தப்பிட்டேன். நல்ல வேலை பொழைச்சேன். நீ தப்பிச்ச? நான் ஏன் தப்பிக்கிறேன்? அவன் அடிச்சிருந்தா உன்னை கொண்டே உள்ள வச்சிருப்பாங்க. 2 பேரும் தப்பிச்சேன், பிரச்சனை இல்லாமல். எப்படி உமா குமா 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 குமக்கான வேலை என்று கேட்டீங்கன்னா, ஏ செலவனா, எங்கடா அந்த பார்ட்டி? நான் விரட்டி விட்டேன். நீர் வர காரணம் கூறுமையா? தண்ணி நிறையா குடிச்சா வரத்தான் செய்யும். நீர் கடுப்பாக பேசுகிறீர். சுண்ணாம்பு தடவைக்குங்க. எதுல? அதில் தான். ஏய், எதுல நீ கேட்குறேன்ல? பெருவரல்ல. கடுப்பது எங்கு? கடுப்பது மேலே, தடவுவது கீழே. கீழே தடவினால் மேலே எப்படியா நிற்கும்? அதெல்லாம் எங்கே தடவினாலும் டம்முன்னு நிற்கும். தடவுற விதம் தான். அப்படியே வண்டி விடணும். பூவா செப்பமையா. நான் ஏயா செப்பறேன், அதுக்கு தனியாக ஆள் வருவாங்கய்யா. செந்தமிழிலே செப்பமையா என்று சொன்னீனா? செந்தமிழ், தீண்டமிழ், பைந்தமிழ், கடுந்தமிழ், முத்தமிழ், அத்தனை தமிழ் எமக்கு தெரியும். தெரியுமோ? ஓ தெரியும். ஏய், தெரியுமோ என்று கேட்டு. எப்போ 5 மணிக்கு தான் எங்கே ஊதுவாங்க, இப்போவே ஊதுவேன். அவ்வளவு லாங் போகாது, எனக்கு தெரியாதா? ஓ தெரியும், அவ்வளோதான். ஓ தெரியும், ஓ தெரியும். அங்கனக்குள்ளே தான் போய் போய் செந்தமிழ் நாட்டென்னும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே. எங்கள் தந்தையர் நாடென்னும் பேச்சினிலே சக்தி பிறக்குது மூச்சினிலே. என்ன பார்த்தீர்களா? தமிழை பேசும்பொழுது தனி சக்தி பிறகு அவன் எப்படி இதெல்லாம்? படிப்பு படிப்பு வலிக்குதியா ஒடியா. அந்த தமிழன் என்ற ஒரு ஆர்வத்துல நல்லா இருக்கு ஆர்வம். யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று அழகாக சொன்னான். தமிழனாக பிறந்ததற்கு யாம் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். செய்யணும் செய்யணும், கிடைக்கல செய்யணும். அந்த அளவிற்கு தமிழ் மொழி சிறப்பானது. நியாயம். இந்த தமிழனாக பிறந்த யாம் அனைவரும் இந்த தமிழை வாயை திறந்து பேச ஆரம்பித்து விட்டோமானால் எப்படி பேசுறாங்க, அதையும் செவியார கேளுங்களே. ரத்தம் வரும் காதுல. இன்னும் ஆழ்ந்து கவனிங்களேன். கவனிச்சு பாருங்க. 3 தலைமுறையை தோண்டி திட்டுறாங்க. மாமியார்ல இருந்து அம்மாச்சி வரைக்கும் வர்றாங்கன்னா பாருங்களேன். எப்படி இதெல்லாம் சிறப்பு. தமிழ் 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 என்று சொன்னாலே அமிழ்து 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 என்று ஒலிக்குமாம் அந்த தமிழுடைய அமிழ். கொஞ்சம் ஓவராத்தான் போயிட்டோமோ. வணக்கம் பாஸ்.
தமிழுக்குள்ளே அமிழ்ந்திருக்கிறது ஐயா. ஆமையா ஆமையா. தமிழை பேசும்பொழுது என்ன நடப்பது என்றே தெரியவில்லை பார்த்தீங்களா? பாருங்களேன். படித்தேன் 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 என்று சொன்னால் படித்தேனை காதிலே ஊற்றியது போல் இருக்கு. தேன் போல் தித்திக்கும் தமிழ் மொழிகின்றாலே தமிழுக்கு இந்த தமிழ் படுத்துற பாடு. இன்னும் இங்க வந்து உட்காந்துருக்கீங்க. சீன் வந்துருக்கா இல்லையா? ப்ளீஸ் கம். முள்ள 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 சேர் ஒட்டிக்கிருச்சா? என்ன சும்மா சும்மா கிடந்தா ஏறிடுவியா? ஏறுவேன். கிடைக்கல. கிடைச்சா மட்டும் கிழிச்சு போடுவேன். கிழிஞ்சிரும்னு தானே அப்படியே பாதுகாத்து வச்சிருக்கேன். தொர்ராசுனால நான் கேட்டேன். அவர் என்ன பண்ணாரு? செண்டாலையும் புழங்குனா பழசா போயிரும்னு சொன்னேன். இப்போ புழங்காமையே பழசா போயிரும் போல இருக்கு. புழங்காமலே பழசா போயிடுச்சா இல்லை புழங்க முடியாம அதெல்லாம் முடியும். கிடைக்கல. வேடிக்கைதான் பார்க்க முடியும். என்னமோ நமக்கு அந்த பிராப்தம் இல்லை போல இருக்கு. 5 நாள் என்ன செய்யறேன்னு பார்த்தேன். அதையும் பார்க்கலாம் முடியாது. வந்து அதெல்லாம் கூட்டி கொண்டே விட்டுட்டு நான் போய் ஒரு ஓரமாக காரில் படுத்துக்கிறேன். நீ என்ன செய்யறன்னு காலையில் எழுதி வாங்கிட்டு வந்துரு. எனக்கு சரியா படம் பிடிச்சு கொண்டாந்து காட்டணும். அதெல்லாம் சாப்பிட மாட்டேன். உயிரெழுத்து 12 மெய்யெழுத்து ஆயுதெழுத்து உயிர்மெழுத்து 210 எழுத்துக்களை கூட்டினால் 247 எழுத்துக்களை கொண்டிருந்த 247 எழுத்துக்களை வித்து தமிழ் மொழியை நாவிலே தானாமாட செய்திருக்கின்றார்கள். அந்த அளவிற்கு தமிழ் மொழி சிறப்பானது என்பதை யாம் அறிவோம் என்பதை உணர்ந்தேன். அப்படிப்பட்ட தாங்களை இந்த இடத்திலே சந்திக்க வாய்ப்பு இறைவன் நமக்கு ஏற்படுத்திக் கொடுத்துக்கின்றான். என்ன காரணம்? தாங்களோடு யாம் முறையாட என்பதற்காக இந்த மீறி கலைத்து உமது புராணம் பெரிதா, உமது இதிகாசம் பெரிதா, எமது இதிகாசம் பெரிதா, எமது இலக்கியம் பெரிதா, உமது இலக்கியம் பெரிதா, எமது கவி பெரிதா, எமது ஊர் மக்கள் ஒன்று அழைத்து ஒரு அளவு பிடிச்சி 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 தள்ளுனா நான் எப்படியா பேர் வாங்குறது? என்ன நினைச்சிருக்கீங்க? பேசுறப்ப மேடையில் மரியாதையா பேச முதல்ல கத்துக்க. நான் என்ன வார்த்தை சொல்ல வர்றேன், நீர் என்ன வார்த்தை சொல்ல வருகிறீ? புராணம் பெரிதாங்க புராணம் பூங்கிற சொல்றேன். அறிவாளி முட்டாள்தனமா பேசக்கூடாது. பேசல நாரதட்ட வந்திருக்குது, மேடைக்கு வந்திருக்குது யாரு, என்ன பேசணும் அப்படிங்கிற விஷயத்த அதோட விட்டனே. சரி, அதுக்கு என்னப்பா? ஒரு அறிவாளி பேசாம முட்டாள்தனமா பேசிருக்க நீ. என்ன பேசும்போது நாகரிகம் ரொம்ப அவசியம். மேடையில் பேசும்போது சரியா? என்கிட்ட பேசல இன்னும் நிதானம் ரொம்ப அவசியம். நான் எப்பவுமே ஒரு நேரத்தை போல எப்பவும் பேசிருக்கீங்களா அப்படி எல்லாம் சிரிச்சுக்கிட்டு நினைச்சிருக்கியா? பட்டன் அடிச்சு போய் வேலையை போறியா? என்னதான் அவசியமா பயப்படுவேன். என்ன என்ன போட்டு என்ன என்ன பேசுற? மரியாதை நாகரிகம் பேச தெரியாதா? ஏய் நான் வாயா போயாங்கற ஒரு நாரதட்ட மரியாதை பேசுறா. வேலையா பாரியா? என்ன பெரிய நாரதம்? முட்டாளுக்கு முட்டாளுக்கு ஒரு வாதங்களை நீ சரியா காட்டுற, ஆனா நான் காட்டுற வாய்ப்பு இல்ல. அறிவாளிக்கு அறிவாளிக்கு 3 வாதம். போற அறிவாளி வர்றவன் அறிவாளி. சரி, இவன் ஒரு வழியில ஒதுங்கி போவேன், அவன் ஒரு வழியில வந்து ஒதுங்கி வருவேன். நடக்கிற ஒரு வழி என்னைக்குமே அப்படியே ஒரே வழியா கிடங்க. அவன் 3 வழி. முட்டாளுக்கு அறிவாளிக்கு 2 பாதை. போறவன் அறிவாளியா போவேன், ஒதுங்கி போறேன். உன்ன மாதிரி முட்டா பையன் அதை பாதையை விட்டு விலக மாட்டாங்க, அவன் விலகட்டுமே அப்படின்ட்டு. முட்டாளுக்கு முட்டாளும் ஒரு வாதை. போறவனு முட்டாலும் வர்றவனு முட்டாலும் பாதையை விட்டு விலக மாட்டாங்க. அவன் விலகுனா என்ன, அவன் சொல்லுவாங்க அவன் விலகுனா என்ன அப்படின்னு. உன்ன மாதிரி முட்டா பையன் மாதிரி நீ வந்தா நான் ஒதுங்கிதான் போனேன். படிச்ச அறிவாளியை பார்த்து தான் பேசலான் இருக்கேன். உன்ன மாதிரி படிக்காத முட்டாளை பார்த்து பேசி என்ன அவனுக்கு? போ படிச்ச அறிவாளியை கூப்பிடிய இல்லையா? இல்லையா வாயா போயன்னு அடிச்சு மூக்கொந்தல உடைச்சு போவேன். போட்டனக்க பொட்டன்னு தெரிச்சு போவேன். போய் என்ன அப்படி மரியாதை பேசுற? முட்டா பையன் அப்படித்தான் பேசுவான். இதானே சொன்ன முட்டா பையன்? ஆமா, முட்டா பையன் அப்படித்தானே பேசுவான். சரி விடு, நான் அறிவாளி செஞ்சு பேச முடியும். வாயா இங்க தப்பு எங்கடி தப்பிச்சு ஓட போற மாப்பிள்ளை?
இங்க பாரு இன்னைக்கு நீ சிக்கினடி என்கிட்ட. நாரதன் மேல கை வைக்கிறது சரியில்லை. இன்னைக்கு போடுவேன். யார போடத்தான் வந்திருக்கேன். நீங்க என்ன பண்றீரோ? என்ன போடுறேன் அவனையா? முட்டா பை தானே? முட்டா பை தானே? முட்டாள்தா நீ அப்புறம் வந்து நான் தான் ஒத்துக்கிட்டேன் முட்டா பையனு. நீர் அறிவாளி. ஒரு அறிவாளி செஞ்சு இல்லையா தப்புக்காம முடியாதாயா? எங்கிட்ட சொல்லிட்டு எஸ்கேப் பார்க்கறது. முதல்ல இந்த முட்டாளை சமாளிச்சுட்டு போங்க. அப்படியே கத்திட்டே ஓடி போயிடலாம்னு உன் டெக்னிக்கெலாம் எனக்கு தெரிய முடியும். இன்னைக்கு விட மாட்டேன். இங்கே வச்சே உன்னை போடுறியா? நான் முட்டா போய் தானேயா? ஆமாம். இந்த இடம் யாருக்கு சொந்தம்? நம்பி தலைவிக்கு சொந்தம். எனக்கு சொந்தம். உனக்கு எப்படி சொந்தமாங்க? நீ நடுவுலையா? ஏய் மூத்தவன் தானே சொந்தமாங்க. பூரா பயலுக்கு சரக்கு ஊற்றி விட்டு என் பேரில் எழுதி வாங்கிட்டேன். அவங்க எப்படி எழுதி கொடுப்பாங்க? உங்கள் அப்பையில் எழுதி கொடுக்கணும். அவன் தான் புல்லு மட்டும் அவன் தான் ரேகை உருட்டிட்டேன். சந்தேகம் வந்தால் ஈஸி ஓடு பார்த்துக்கணும். இல்லையா அப்படி கொடுத்துருந்தா அறிவாளியை சின்ன இலைய வைக்கிறேன். அவன் போன காலை கட்டி பிடிச்சிட்டு அண்ணா ஒரு கட்டிங் வாங்கி கொடுத்தா போதும்னாங்கிறாங்க. அப்புறம் உங்ககிட்ட கொண்டாந்து கொடுத்தாங்க. அதான் முட்டாப்பேட்டை கொடுத்துட்டாங்க. இப்போ என் பேரில் இந்த நாடு. ஏய் இங்கே பாரு, இது குறிஞ்சி நாடு. எனக்கு குறிஞ்சி நிலம். நான் தான் தலைவர். அதுக்கு என்னப்பா? இப்போ நீங்கள் எங்கே நிற்கிறீங்க? நான் குறிஞ்சி நிலத்தில் நிற்கிறேன். யாருடா? உங்க அப்பா இல்ல ஓடா. எனக்கு என்னப்பா? உனக்கு என்ன? ஏன் ஏடா? ஆமா. ஏன் ஆச்சு? ஆமா. எனக்கு கட்டுப்படுத்தான் போகும். உனக்கு இருக்க நான் என் இடத்துல எனக்கு எல்லாம் கட்டுப்படுத்தான் நடக்கணும். என்னப்பா? உமக்கு மரண தண்டனை விதிக்கிறேன். யாரா மரண தண்டனை கொடுக்குது? கரெக்டா 3:30 மணிக்கு உனக்கு தூக்கியா? உனக்கு எப்ப தூக்கம்? எனக்கு 24 hours தூக்கும். ஐயோ அதே கேட்டாங்க. தூக்கு தண்டனை விதித்து விட்டேன். யார் அங்கே காவலாளி? அப்படி யாரு வரல? வருவேன். யாரு? என் சிங்க வருவேன். இப்ப பாருங்க. உன்கிட்ட அதுக்குள்ள வேலைக்கு சேர்ந்தாங்களா? அதெல்லாம் ஆளு எப்ப கேட்டாங்க. ஏன்னா உன்கிட்ட எழுதி வாங்கக்குள்ள சேர்ந்தாங்க. காவலாளி ஏ சிங்க யாரா லீவ்ல ஓடவே? இங்கயா? சம்பளம் சேர்த்து கொடுக்கறத வர சொல்டா. ரெண்டு வண்டி தானே. என்ன வீரத்தேவா கூப்பிட்டது காரணம் என்ன? வந்துட்டு ஏறுற என்ன? என்ன சார் பார்வை சரியா தெரியல தான் கண்ணாடி ஓட்டுவேன். கண்ணாடி ஓட்டுமே சரியா வரல. ஏடா எப்போ மல்லிப்பூ போய் நீ கதமா வச்சிருக்க? இன்னி பக்தி மார்க்கத்தில் போகுதா அது? வாங்க. கண்ணு தெரியலன்னா முண்ட ஒழுங்கா கண்ணாடி ஓட்டு நடக்கணும் தானே. என்ன 20 பார்க்குறேன். என்ன பார்க்குறீங்க? என்ன விஷயம்? பார்வை சரியா தெரியல. நாங்கள் கண்ணாடி போட்டிருக்கேன். கண்ணாடி போட்டுமே இந்த மாதிரி பிரச்சனை வருது. நல்ல இடத்துல கண்ணாடி வாங்கி போடணும். விஷயம் தெரியுமா? 1க்கு 3 கண்ணாடி வச்சிருக்கேன். லூசு பல 3 கண்ணாடி எதுக்குடா? ஒன்று பத்தாதா? ஒரு கண்ணாடி தூரத்து பார்வைக்கு, இன்னொன்று கிட்டத்து பார்வைக்கு. தனித்தனியாக வாங்கியிருக்கியா? சரி இன்னொன்னதுக்கு அப்புறம் இந்த 2 கண்ணாடி எங்கே இருக்குன்னு தேடுறதுக்கு. உனக்கு கண்ணாடி பிரச்சனை இல்லை, கண்ணு தான் பிரச்சனை. அப்படி என்ன 3 கண்ணாடி வாங்குவேன். வாங்கி வியாபாரம் பண்றா ரோட்ல உட்காந்து. அழைத்தன் காரணம் அங்க பார். அடடே நம்ம பழைய கை. பழைய கையா? டேய் உட்காருங்க மணி. நீ தான் அறிவாளி. உட்காருங்க நீங்க. உட்காருங்க நீங்க முதல்ல. அட உட்காருங்க நீங்க முதல்ல உட்காருங்க. அட உட்காருங்க நீங்க உட்காருங்க. கால் மேல படுது. ஹலோ உட்கார்ந்தே. டேய் குருட்டு முண்டை. இந்தாங்க. என்ன மேல படுது. ஏ குளியா. பாத்து எவ்வளவு நாளாச்சு? ஆமா நம்ம ஊர்ல மழையெல்லாம் எப்படி பெய்யுது? மழை தண்ணியா தாண்டா பெய்யும். கேட்கலாம் தண்ணியா பையன் அப்புறம் நல்ல அப்புறம். டேய் என்ன பண்ணாலும் உட்கார வச்சு சேவிங் பண்ண போறியா? ஏங்க இதுக்கு ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம். என்ன முண்டை அதையும் மறந்துட்டுறேன். ஏன் என்ன இப்போ எதுக்கு இருந்தாலும் உட்கார வச்சிருக்க? எங்க வீட்டுக்கு வந்தவங்க நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்கியா? வந்தாலும் விருந்தாளியா? உங்க கூட பேசிக்கிட்டு இருந்தாரு. அப்ப உங்களுக்கு கைதி. உங்களுக்கு தெரிஞ்சவர் இல்லையா? கைதியா? தூக்கு தண்டனை கைதி. கால் இங்க வருது, டவுசருக்குள்ள போகுது. அந்த டவுசருக்குள்ளே விடுறாப்புல, பாவடையா கட்ட விடுவாப்புல. இருந்தாலும் கொண்டு ஜெயிலில் போடுறா பேச்சிரு கூட. சேர் ஒன்று தான் குறைச்சேன். போடு பேச்சோடு நிறுத்தக்கூடாது. போடு கொண்டு வா ஜெயிலுக்கு கொடுப்பா. லாக்கப்ல போடு. 2 வார்த்தை பேசிக்கிறேனே. உனக்கு இல்லாத உண்மையா? அப்படி சொல்லுங்க வீரத்தேவா. என்ன மரண தண்டனையா? ஏன் எங்காலும் என்ன பிரச்சனை? எங்காலும் எப்படியே பாத்தீங்களா? ஏன் எது கூட்டானே இல்ல அந்த முட்டா பையன். முட்டா பையலா? அப்ப நான் எப்படி ஆளா இருப்பேன்? சர்வ முட்டா பையலா இருப்பேன். ஏன் கூட்டானே இல்லையா? அது சரி, நான் உங்களை காப்பாத்துறேன். ஓகே ஓடுங்க. என்ன சொன்னோன்னு ஓடிட்டாரு.
உன்னை ஜெயிலில் கொண்டு போய் போடுறான்னா எதுக்குள்ள இருந்தாலும் ஓட சொன்னப்ப இல்லை நம்ம சொல்லுக்கு மரியாதை இருக்கான்னு பார்த்தேன் இருக்கு. உன் டெஸ்ட்டுக்கு இதுதான் நேரமா? இப்போ என்ன செய்யணும்? லாக் அப் த கோ. 2 வார்த்தை பேசிட்டு கொண்டு போய் லாக்கப்பில் போடுறேன். போடு சாமி, உயிர் போனால் வராது. டவுசர் பையில் காசு இருக்கா? நான் காப்பாற்றுறேன். டவுசர் போடுற வழக்கமே இல்லையா? எங்கால் பிறந்ததுலேருந்து ஐயா என்ன டவுசர் பேசுறேன்? இல்லை டவுசரை கழட்டிட்டு அடிப்போம்னே. எல்லாரும் டவுசரை கழட்டிட்டு தான் அடிப்பா. ஒரு அவசர ஆத்திரமா தான் ஒதுக்கிட்டு அடிப்பாங்களே தவிர இப்போ அதை கேட்டாங்களா? உன்னை ஜெயிலில் போடுறா. ஹலோ கமான் பாலமி. டேய் அந்த ஆள் என்ன உன் லவ்வரா? என்ன கமன் பாலமி கழுத்தை பிடிச்சதடா. இப்போ பாருங்க சொல்லிட்டியல்ல வீரத்தவனை. இப்போ பாருங்க அந்த துண்டை கட்டி உங்களை என்ன பண்ணுறேன்? என்ன கட்ட முடியும்? எப்போ கட்டுவேன்? கட்டுறேன், கட்ட முடியல. இந்த துண்டே வேணாம். அது வாங்க நீங்க ஒரு ஓரமா போங்க, நான் ஒரு ஓரமா போறேன். இடம் கிடக்குல போங்க. போயா போங்க போயா போய் வம்பா. சாமியார் கூட்டியார் சொன்னா சண்டியார் வந்து பரதநாட்டியம் வேற அடிக்கிறாங்க. நெஞ்ச வேறதுட்டு தோற இந்த நாள் போடுறேன்னு. ஆமா இப்போ போட்டானா? யாரு? தூக்கு தண்டனை கொடுத்தாச்சு, அதை நிறைவேற்றணும்ல. ஆமா அதைத்தான் கேட்குறேன். இன்னைக்கு போடுறேன். சும்மா இருங்க. ஏன் பொய் சொல்லாதீங்க. நம்ம சத்தியமா இன்னைக்கு போடுறேன். நம்ம சத்தியமா போடுறேன். சும்மா இருங்க. ஏன்டா போறது 7-8 வருஷம் ஆச்சு மறந்து. என்ன சொல்றீங்க? இந்த மாதிரி சொல்லாத. மேடையில் சொல்கிற வார்த்தை பழிச்சு போகும். உரு போட்ட மாதிரி வருஷத்தில் 365 நாள் நீ போட முடியாதுன்னு சொல்லி இப்போ அப்படியே ஆகி போயிடுச்சு எனக்கு. நான் இப்போ தான் மறுபடியும் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். எங்கே எனக்கு டென்ஷன் ஆயிடுவேன். இனிமேல் நல்லா போட்டுக்கணும்னு சொல்லி உங்கள் மனசு நோகிற மாதிரி சொல்ல மாட்டேன். நல்லா போடு நமச்சிவாயம். உங்கள் பேர் எப்படி? சூப்பர்ரா. ஆமாம் பேரோட சரி. பேர் அருமையான பேருண்ணே. போய் அந்த ஆளை கூட்டியா போ. சாமி இன்னைக்கு பாடுறா என்ன நடக்குதுன்னு மட்டும் பாடுறா. ஹலோ, உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தர்றேன். என்ன வாய்ப்பு? தூக்கு தண்டனை கைதியாக இருந்தாலும் கடைசி ஆசை கேட்பான்ல, அது மாதிரி உங்களுக்கு கடைசி ஒரு வாய்ப்பு கொடுங்க. நான் கொடுத்த தண்டனையில் எனக்கே மனம் குழப்பமா இருக்கு. ஆனால் குழப்பமுடைய செஞ்சுட்டேன்னா நீங்கள் செய்யலை, எனக்கு ஆனால் என் மனசு குழப்பம். சரி, இப்போ நம்மளால முடிவெடுக்க முடியலன்னா அது கோயிலில் கொண்டு போய் போட்டுருவோம். சாமிகிட்ட ஆமாம் சீட் எழுதி போட்டு வாங்க மரகதவனாயிட்ட போயிட்டு வந்துடுவோம். வாயா பொரியா பொங்கச்சோர் காலைல தாயா பிள்ளையார் விடுப்பா. இப்போ எதுவும் அவசரம் வாயா. இப்போ இங்கேயே மரகத விநாயகரை நினச்சி சீட் எழுதி போடுறேன். சரி, ஒரு சீட்டில் மரணம்னு எழுதுவேன், இன்னொரு சீட்டில் விடுதலைன்னு எழுதுவேன். விடுதலை ஆகிட்டு போகிறேன். வந்தா போகலாம், விடுதலை தான். மரணம்னு வந்தா போடுறது உறுதி. என்ன? டேய் நீங்கள் போய் உட்காருங்க, கூப்பிட்றேன். துர்ராஜ் சீட் எடுத்துட்டியா? இதெல்லாம் கையில் ரெடியாக வச்சுக்கிறது இல்லையா? ரெடியாக இருக்கு. பேனா வச்சிருக்கியா? வச்சிருக்கேன். நான் சொல்கிறத எழுதுவா. என்னடா பூரா கிழிச்சுக்கிட்டே இருக்க? ஆமாம் ஆமாம். என்ன படித்து கிழிச்சான்னு கேட்குறாள்ல. எழுது. எழுதுறேன். ஊனா சிவமயம், மங்கள நாடு, உடப்பம்பட்டி பெருமாள்ராஜ். ஏய் இப்போ தாலு பேரில் பத்திரம் எழுதி சொன்னேன் அவனைய போட்டேன். நான் சொல்கிறத எழுது. ஷாபாஷ். நான் சொல்கிறத எழுது. அடடே ஆரம்பமே அமர்க்கலமாக இருக்கேன். ஏய் டேய் லூசு பல லூசு பல. டேய் டேய் முட்டாள் முட்டாள். என்னடா எழுதுற? ஷாபாஷ். பேப்பர் பார்த்தா இவ்வளோ இருக்கு. என்னடா எழுதுற? அது அடி. சொல்ல வேண்டியானே, முதல்ல சொல்ல வேண்டியானே. அதை அடி. அடிக்க சொல்கிறேன், எழுதிட்டு இருக்கேடா. அடிக்க சொல்கிறேன், எழுதிக்கிட்டு இருக்கேடா. எழுதவா வேணாமா? இதெல்லாம் எழுதக்கூடாது. அதை சொல்ல வேண்டியானே முதல்ல. இதெல்லாம் எழுதக்கூடாது. அதெல்லாம் அடிச்சுட்டு இனிமேல் தான் சொல்லவே போகிறேன். இன்னும் ஆரம்பிக்கலையா? என்னத்தை இல்லை ஆரம்பிக்கிறதுக்கே இவ்வளோ நேரம் ஆகுது. அந்த ஆளுக்கு மரண தண்டனைக்குள்ள என்னைய கொண்டு அம்பளை ஆரம்பிச்சிட்டீங்களா? இல்லை ஒரு வாரம் கூட ஆகும். அதான் கேட்குறேன். மரணம் மரணம் மாசு மரணம். உன்னை பாட்டெல்லாம் எழுத சொல்லலை. மரணம் எழுதிட்டியா? மடி மடின்னு எழுதணுமா? எப்படி மடிக்கவா? சரி சரி. அந்த சீட்டில் என்ன எழுதுவேன்?
இந்த சீட்டில் என்ன எழுதுவ? அதைத்தான் கேட்குறேன். அதைத்தான் கேட்குறேன். யாரை கேட்குற? யாரை கேட்குற? நல்லா இருக்கே. உன்னை தாண்டா கேட்குறேன். உன்னை தாண்டா. இது எழுதிருக்கியா? ஐயோ அது இல்லை, அதில் மரணம்னு எழுதிட்டேன். இன்னும் ஆரம்பிக்கவே இல்லையா? ஒரு வாரம் 10 நாள் ஆகும் போல. சரி சரி. இதில் மரணம்னு எழுதிருக்கேன். ஆமாம், இதில் விடுதலைன்னு எழுதணும். அதுலேயும் மரணம்னு எழுது. எங்க வீரத்தவா எந்த சீட்டை எடுத்தாலும் போயிடுவாரு. அதான் போடுறது. தெரிஞ்சுக்கிட்டியா? இன்னைக்கு தப்பவே முடியாது. பெருமாள் பெருமாள் ஆசல்ல பெருமாள் கோவிந்தா. எழுதியா? எழுதிட்டியா? என்னது உதற மையே இல்லை. ஒரு காலத்தில் பக்கம் பக்கமாக எழுதிச்சு. இனி பார்த்துக்கிட்டே இருக்கணும். உங்கள் பேனா அது கேட்கவே வேணாம். அப்புறம் என்ன மயிறு கேட்ட? எழுதிட்டேன். அடி போய் அந்த கூட்டியா போ. சாமி வாங்க. வாங்க வந்துட்டீங்களா? என்பே நாரதர். அதெல்லாம் தெரியும். உங்க குலசாமி என்ன? என் குலசாமி பெருமாள். உங்க பேரை கேட்கல, குலசாமி கேட்கிறாரு. என் பேரும் பெருமாள், குலசாமி பேரும் பெருமாள். 2 பெருமாள். அப்ப கோவிந்தாதே. 2 கோவிந்தா. ஏய் நான் கேட்குறேன், என் ஜாமியை கேட்ட இல்ல? ஓன் ஜாமி என்ன சாமி? வீரத்தவா ஏன் சொல்ல தயங்குறியா? ஏன் சாமி பொந்து கருப்பேன். பொந்து கருப்பேன்னா என்ன? பொந்து இருக்கிற இடத்துல ஊரா என் கருப்பேன் அடி கிளப்புவேன். இப்ப எங்க இருக்கேன்? 2 வருஷமா சும்மா ரெஸ்ட்லாம் கிடக்குறேன். சேர் எடுத்து கொடுப்போ. முகரக்கட்டை பேர் முகரக்கட்டை. இப்படி போடாதரா, எடுத்து சாமியார் மண்டையில போடு. நேரா போடுறா. சீட் எடுத்து சாமியை கும்பிட்டு போடு. இவமே வாசலுக்கு வந்திருக்கான். இன்றைக்காச்சும் ஒரு விடுதலை கிடைக்கும். விநாயகர் கோயிலியா? விநாயகர் கோயில். பிள்ளையார் கோயில சாமி வந்து இன்னைக்கு தாண்டா பார்க்குறேன். நல்ல மண்டியை போட்டு தும்பிக்கை கேட்டா விட்டியாடா. பிள்ளையாரா? முதல்ல சொல்றது இல்லை. சரி 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 போடு. ஓ எடுங்க. எடுங்களா? என்னடா எடுத்து கொண்டு போய் அறந்தாங்கி பஸ் ஸ்டாண்டில் போட்டா. இது முதல்ல சொல்றதுல ஒரு வேலையை ஒழுங்கா சொல்லுங்க. ஏன்டா கொள்ற? சேரு மேல விடுறா. சேரு மேல விடுறான்னு முதல்ல சொல்ல முடியாது. இன்னைக்கு தீர்ப்பு சொல்லிடலாம்டா. வேலையாளு சூப்பர்ரா. இன்னைக்கு போடுறோம், நம்ம போடுறோம். நீ போட்டு நக்குன சீட்டை எடுத்து சேருக்கு மேல போடு. முட்டாப்பல நீ முதல்ல எடுத்து இது மேல போடுறா. போடுறான்னு சொல்லாதையா? எப்படி சொன்னீங்க? இதுல வைடானா முதல்ல மேல ஓடு கீழே ஓடு. தம்பி அந்த தூங்குற பையனை எழுப்பிடுங்கயா. இந்த சீட் எடுக்கிறதுக்கு வர சொல்லுங்க யாராவது. எதுக்குன்னு கேட்குறேன். ஏன் என்ன காரணம்? சீட் எடுக்கணும்ல. அவனுக்கு ஏற்கனவே அந்த மரணம்னா என்ன சீட்டுன்னு எழுத சொல்லி தூங்க வச்சுட்டு அந்த பையனை மரணம்னா எடுத்து சீட்டு எடுக்க சொல்லி என்னை காலி ஒன்றுக்கு கொன்னு விடுவேன். சந்தேகப்பட்டு இல்ல. ஆமா, இனி உங்க வாழ்க்கை உங்க கையில. நீங்களே எடுங்க. அப்படி சொல்லு. எதுக்கு? சரி, இந்த சீட்டை எடுத்து விட்டேன். எடுத்துட்டியா? நான் ஒரு நிபந்தனை வைக்கிறேன். என்ன? நான் எடுத்த சீட்டிலே விடுதலை என்று எழுதி இருந்தால். என்னடா எழுதி இருந்தா தானே? இல்ல 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 பிள்ளையாரு அப்படி எழுதி இருந்தா தானே? ஏடா எடுத்த உடனே ஆரம்பமே அமர்க்கலாம் பண்றீங்க. விடு, வேணாம் விடு. எதுக்கு இந்த வம்பு? நீங்க சொல்லும்போது ஒரு மாதிரி அரவ மாதிரி சொல்லிட்டீங்க. எந்த சீட்டை வேணா எடுக்க போடுறது வருது. ஒருவேளை இந்த சீட்டிலே மரணம் என்று எழுதி இருந்தால் கன்ஃபார்ம். என்ன எழுதுனவனுக்கு தெரியாது. சாமி தலையில என்னைய கொன்றுங்க. ஒருவேளை விடுதலைன்னு எழுதி இருந்துச்சுன்னா எழுதியிருந்தா தானே? ஆண்டவன் அப்படி நமக்கு தலையில எழுதியிருந்தா தானே அவருக்கு. என்னைய விடுதலை பண்ணிருங்க. உங்க 2 பேரையும் நான் போட்டுறேன். நல்லா தாராளமா போடுங்க. நான் அங்கிட்டு போயிட்டாலும் அவரை போட்டுருங்க. நான் இங்கே இருப்பேன். படிக்கலாமா? சத்தமா நல்லா விரிச்சா தானே படிக்கலாம். ஹலோ கதை தெரியாத ஆள குட்டியாந்து பெரிய தப்பா இருக்க. ஹலோ சீட்டை வெளியிடுங்க.
அட தனியாக விடுயா. ஐயா ஏண்டா நீ இருந்தாலும் சோத்துக்கு சித்தாள் கூட காயத்தை கூட திக்கலாப்ல. நீ எப்படா படிக்க சொன்னா இருந்து போகுது அதுக்கு என்னப்ப என்னங்க உங்களுக்கு சீட்டு வந்தா தான் இப்போ தீர்ப்பு சொல்ல முடியும். ஆமாம் அந்த சீட்டை நான் எடுத்து தர்றேன். அதெல்லாம் எப்படி எடுப்பா? ஆப்ரேஷன் பண்ண போகிறா? அட நான் எடுத்து தரேன். தொக்கு எடுக்கிறா தெரியுமா? ஆமாம் குழாயில் ஊதி இருக்கிறதா? அந்த மாதிரி நான் எடுத்து தர்றேன். தண்ணி ஓவரா குடிக்கலாப்ல. எவ்வளோ வேணாம் குடிக்கிட்டு நாளில் எடுக்கிறேன். அப்போ என்ன சம்பளம் சேர்த்து இந்த மாதிரி சம்பளம் சேர்த்து தரணும். வாங்கி 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 வாங்கடா. எட்ரா அந்த சீட்டை மட்டும் ஊதி எடுத்து போறா. சீட்டு இப்போ வெளியில வரும் பாருங்க. என்னடா அதிசயமா இருக்கு. வரலன்னா குச்சி விட்டு குத்து. ஏன் இப்படி அவசரமா? ஏண்டா உலகத்திலேயே குண்டிக்கு உடுக்கடிச்சு பேய் ஓட்டின ஒரே ஆள் நீ தாண்டா. வராதா? அது காலையில் தாண்டா அவர் கந்தகத்தெல்லாம் வரும்டா. டேய் என்னதான் செய்யலாம்? ஹலோ இன்னைக்கு தீர்ப்பு சொல்ல முடியாது. தீர்ப்பை நானே சொல்கிறேன். நீ என்ன சொல்ல முடியாதுங்கிறது? நான் தின்ன சீட்டில் மரணம்னு இருந்துச்சுன்னா இந்த சீட்டில் விடுதலைன்னு இருக்கும். என்னை கொன்றுங்க உங்களை விடுதலை. ஒருவேளை நான் விடுதலை என்ற சீட்டை தின்னிருந்தால் இதில் மரணம் இருக்கேன். வீரதேவா என்னங்க அண்ணா உங்கள்கிட்ட எவ்வளோ நாளாக வேலை செய்கிறேன். கொஞ்சம் கூட ஒரு விசுவாசங்கிறது இல்லை. எத்தனை சீட்டு எழுதுனா? 2. ஆளுக்கு ஒரு சீட்டாக தின்னு விட்டீங்களா? எனக்கு சீட்டு